சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. என்னென்னா, ஆட்சிப்பணியில் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்தது. இதை நீண்ட நாட்களாக வலியுறுத்தப்பட்டு வருகிற ஒரு கருத்து தான். இருந்தாலுமே அவள் விகடனில் சுஜாதா சாரோட ஒய்ஃபு, எழுத்தாளர் சுஜாதா, அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட பேரை தான் சுஜாதா சார் வச்சுக்கிட்டாரு. சுஜாதாங்கிற பேரில் தான் அவர் நிறைய கதைகளை எழுதியிருக்காரு. என் இனிய இயந்திரா, ரத்தம் ஒரே நிறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. இந்த 2 கதைகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாத அந்த ஆன்ட்டி வந்து அவள் விகடனில் பேசியிருக்காங்க. அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நெரேட்டிவாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது. அதை கேளுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா, அவர் வீட்டுக்கு எதையும் செய்யலை. அவர் ஒரு கதாசிரியர், ஒரு அரசு பணியாளராக இருந்தார். ஆனால் வீட்டுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி எதையும் செய்யலை. ஆனால் இந்த உலகத்துக்காக நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு போயிருக்காரு. ஈவன் ஒரு நடிகரை கூட உருவாக்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஓகே, இந்த மாதிரி தான் என்னோட தந்தையார் அவர்கள் வந்து குரூப் 1 இந்த டிஎன்பிஎஸ்சி எல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, குரூப் 1 ஆஃபீஸராக ஆயிருக்க வேண்டியது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த குரூப் 1க்கான இன்டர்வியூ இருக்கும் இல்லைங்களா, நேர்காணல், அதில் அப்போல்லாம் 120 மார்க்கோ ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த 120 மார்க்கில் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு நேர்மையான ஒரு அமைச்சர், அவங்க பையன், அதாவது கக்கன் ஐயா, அவங்களோட பையனுக்காக இவரோட போஸ்ட்டை விட்டு தந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் என்னுடைய தந்தையார் ஒரு அரசாங்க அதிகாரியாக மிக மனநிறைவோட அந்த அரசு பணியை முடித்து பலருக்கு நன்மை செய்து அந்த அரசு பணியை ரொம்ப தூய்மையாக வச்சுட்டு இருந்தார். இதுதான் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்திற்காக, இந்த சமூகத்திற்காக செய்ய வேண்டிய கடமைகள்னுட்டு சுஜாதா சாருமே சரி, என்னுடைய தந்தையார் திருமிகு ஆண்டி அவர்களும் சரி, அவரும் ஒரு எழுத்தாளர் தான், பற்றி கொள்ள ஒரு விரல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் என்னை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த இப்போது ரீசெண்டாக வந்துட்டுருக்கு இல்லைங்களா, காதல் கத்திரிக்காவில் நானும் விழுந்தது தான், அதை பற்றி எழுதியிருந்தார். அதாவது அந்த காலத்து லேடிஸ் வந்து மிக நன்மையாக இருந்தாங்க குடும்பத்துக்காக. இந்த காலத்து லேடிஸ், அதாவது எங்கள் காலத்தில் இருந்த லேடிஸ் எல்லாம் பற்றி எழுதியிருந்தார். காதலில் விழுந்துடுறாங்க, குடும்பத்தை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அவரோடு இணைந்து அவரோட வாழ்க்கையில் பயணப்பட்ட என்னுடைய தாயார் செல்வநாயகி, அவங்களும் மிக நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான். சுஜாதா மேடம், அதாவது சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா சாரோட ஒய்ஃபு, அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அவங்களால ஒன்றுமே முடியலை, ஒரு சமையல் செய்கிறதுக்கு கூட முடியலன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த சமையலையும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். ஆனாலும் நான் அவங்களோட பொண்ணு தான். ஒரு எனக்கு எந்த பண கஷ்டமும் இல்லை, அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பணம்லாம் இல்லாமல் எல்லாம் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலுமே நேற்று கூட எனக்கு ஒரு 25,000 ரூபாய் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இந்த 2 லேடியை பார்த்தோம் இல்லைங்களா, இவங்க 2 பேருமே அரசாங்கத்தில் இல்லை. ஆனால் இந்த சமூகத்துக்கான நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆண்மகன்களை இந்த உலகத்துக்கு தந்தவங்க. இதை தான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்தது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி மேடம், அவங்கள இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. தூய்மை பணியாளர்கள்லாம் போராடுறாங்க இல்லையா, அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு சமூக நீதிக்கான ஒரு அதிகாரியாக இருந்தவங்கன்னுட்டு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். ஐஏஎஸ்ஸு ஒரு நேர்காணல் வருது, அதில் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. கொஷின்ஸ் எல்லாம் கேட்ட பிறகு எனக்கு வந்து மதுரையில் தர்றதா சென்னையில் தர்றதாங்கிற அந்த கிளாஷ் வரும்போது நான் வந்து ரொம்ப ஈகராக நான் ஐஏஎஸ் படிக்கணும், ஒரு ஏதோ ஒரு அரசாங்க பணியில் அமரணும். எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அப்பாவோட கனவு, நான் சொன்னேன் இல்லைங்களா, கக்கன் ஐயாவோட அவங்க பையனோட அந்த வாய்ப்பு வந்து எங்கள் அப்பாவுக்கு வராமல் போனது. அந்த இதெல்லாம் என் மனசில் இருந்தது. இருந்தாலுமே நான் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாக வரணுங்கிற அந்த பட்சத்தில்
அந்த சென்னையில் படிக்கக்கூடிய மதுரையில் போய் படிக்க முடியாது. சென்னையில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்க தான் தந்தாங்க. இந்த சமூகத்தில் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்களே, அதாவது இந்த ஜாதியில் வந்தவங்க, அந்த ஜாதியில் வந்தவங்கன்னு சொல்லிட்டு. நான் வேறு ஜாதி தான். ஆணவ படுகொலையெல்லாம் நடக்குது இல்லைங்களா, அந்த ஆணவெல்லாம் அங்கே இல்லவே இல்லையே அந்த நேர்காணலில். நான் வந்து வேற, அவங்க வேற அப்படின்றதெல்லாம் அங்கே பாகுபாடே இல்லை. இன்னைக்கு கூட அவங்கள தூய்மை பணியாளர்கள் இதில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. தட் இஸ் ஆட்சிப்பணி. அதாவது நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம வேலையோ இல்லை நம்ம செயலோ, சுஜாதா மேடம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆண்டி சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோ தூரம் நாங்கள் விட்டு கொடுத்ததுனால தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல சமூக சேவை செய்ய முடிஞ்சது. எங்கள் அப்பாவும் சமூக சேவை செய்கிறதுக்கு எங்கள் அம்மா உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மாதிரி சிவகாமி மேடம் அவங்க வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு விளிம்பு நிலையிலேருந்து வந்து நல்லா படிச்சுட்டு என்னை படிக்க வச்சாங்க. அந்த படிப்பு வந்து அந்த நேர்காணலில் அந்த சென்னையில் குயின் மேரிஸ் காலேஜில் கொடுத்த ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரோட அந்த வாய்ப்பு வந்து என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துனதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் பயன்பாட்டில் இருங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க நீதிமன்றங்கள். ஓகே, இப்போது இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லைங்களா, சுஜாதா மேடம், அவங்க சுஜாதா சாரு, அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அடுத்தது சிவகாமி மேடம் ஐஏஎஸ் நேர்காணலில் வந்து எனக்கு எவ்வளோ பயன்பட்டாங்க. இந்த சமுதாயத்தில் இத்தனை பெரிய மனிதர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு ஆப்போசிட்டாக சில மனிதர்களும் இருக்காங்க. செலவைக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்தாமல் சிதறாமல் சீரியஸாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு நேர்மையாக இருக்கிறத வந்து யாருமே ஏற்றுக்க முடியறதில்ல. அது வந்து டிஸ்கஷன் நடந்திருக்கு. செலவைக்கிறதுக்கு நடுவில் டிஸ்கஷன் நடந்திருக்கு போல். அந்த டிஸ்கஷனில் நான் சார்ந்த ஒரு அமைப்பில் நிறைய பெண்கள் சிலை மாதிரி இருக்காங்கங்க. நாங்களே ஒரு சிலை அப்படின்லாம் சொல்லிக்க விரும்பலை, இருந்தாலுமே சிலை மாதிரி இருக்காங்க. அவங்கள வந்து கையெழுத்து போட சொல்கிறது இந்த டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அந்த டிஸ்கஷன் ஓட பார்ட், எண்ட் ஆஃப் த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலை மாதிரி இருக்கிற எங்களோட அமைப்பில் இருக்கிற ஒரு தேவதை, அதாவது எழுத்தாளர் சுஜாதா அவங்க ஸ்ரீரங்கத்து தேவதைகள்னு எழுதியிருக்காங்க இல்லைங்களா, அந்த தேவதை மாதிரி இருக்கிற லேடிஸ் எல்லாம் வீணாக பயன்படுத்துகிறாங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. எனக்கு சிரிப்பு வந்தது என்னென்னா, குறப்பானை அப்படிங்கிற சிரிப்பு. முருகா முருகா அப்படின்னு தோணுச்சு. ஓகே, குறை பிரசவம் மாதிரியான இந்த குறைவான எண்ணங்களை எல்லாம் நீக்கிறதுக்கான வீடியோவை தான் இதை பதிவிடுறேன். குறப்பானையெல்லாம் இதுக்கு மேலே கொடுக்காதீங்க தயவுசெய்து. தேங்க்யூ.